ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைஸ் கணக்கு தான் பார்க்க போறோம். ஸோ நார்மலா பகடைகள் கணக்கு எந்த மாதிரியான கணக்குகள் வரும், ரொம்ப ஷார்ட்கட்ல தான் இந்த மெத்தட்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம நார்மலாவே இந்த மாதிரி படம் வந்து நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் டைஸ் வந்து இருக்குது. ஒன்னு வந்து நார்மல் டைஸ், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நார்மலா ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க, அதுல உள்ள நம்பரை வந்து பாருங்க. அந்த நம்பரை பார்க்கும் போதே அதாவது நம்ம நார்மலா ஒரு டைஸ் அப்படின்னா அதுல நமக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னா 6 பக்கங்கள் இருக்கும். அந்த 6 பக்கங்கள்லயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி லெட்டர்ஸ் சிம்பிள் எதுனாலும் கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப நார்மல் டைஸா இருந்துச்சு அப்படின்னா அவங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம், சிம்பிள் கொடுத்துருக்கலாம், எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனா ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த நம்பரை வச்சு அது ஸ்டாண்டர்டா நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நார்மல் டைஸ்ல அந்த பக்கங்கள், அதாவது பக்கத்துல உள்ள பக்கங்களினுடைய முகமதிப்புகளின் கூடுதல் வந்து 7 வரணும். அதாவது ஏதாவது 2 பக்கத்தை கூட்டும் போது 7 வரணும். ஸோ இப்ப இதுல வந்து பாருங்க 2 இருக்குது, 5 இருக்குது. அப்ப 2 5 கூட்டினா நமக்கு என்ன வருது? 7. ஸோ அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கங்களினுடைய கூடுதல் 7 வந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் டைஸ். ஸோ நார்மல் டைஸை சால்வ் பண்றதுக்கு நம்ம சில மெத்தட் இருக்கு, அதுதான் ஃபாலோ பண்ணணும். அதே இது ஸ்டாண்டர்ட் டைஸா இருந்துச்சு அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க இண்டிவிஜுவல் நம்பரை பார்க்கும்போது 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு இதுல ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வராது? 7 வராது. அப்ப இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்ப சில சம்ல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரொம்பவே சிம்பிள். ஏன் அப்படின்னா இப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ்ல ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அப்ப நார்மலா ஸ்டாண்டர்ட் டைஸா இருந்துச்சுன்னா ஒன்னோடைய ஆப்போசிட் எப்பவுமே என்னதான் வரும்? 6 தான் வரும். ஏன்னா ஒன்னையும் 6ஐயும் ஆட் பண்ணதானே 7 கிடைக்கும். அதே மாதிரி 2ஓடைய ஆப்போசிட் எப்பவுமே 5 வரும், 3ஓடைய ஆப்போசிட் வந்து 4 வரும். இதேதான் ரிவர்ஸ் வரும். 6ஓட ஆப்போசிட் 1, 5ஓட ஆப்போசிட் 2, 4ஓட ஆப்போசிட் 3. அப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சிம்பிள். ஆனா இது நம்ம சில இதுல செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நார்மலா இந்த டைஸ் டயக்ராம் கொடுத்தாலே அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு என்ன, அதுதான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்ல 90% கொஸ்டின்ஸ் வந்து ஆப்போசிட் சைடு தான் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நார்மல் டைஸா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? பக்கத்துல வந்து ஆட் பண்ணி பார்க்கும்போது 7 வரும். ஸோ அப்ப அந்த ரெண்டுமே என்ன வராது? ஆப்போசிட்டா வராது. இப்போ இதுல வந்து 2 4 5 ஒரு 3 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைஸ்ல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 2க்கு ஆப்போசிட்டா இதெல்லாம் வராது, 4ம் வராது, 5ம் வராது. ஏன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்குது? பக்கத்துல சைட்ல இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 3 1ன்னு சொல்லிட்டு இருக்குதா? அப்ப 2ஓடைய ஆப்போசிட்டா எதெல்லாம் வராது? 3ம் வராது, 1ம் வராது. 2னுடைய பக்கத்து பக்கங்கள்ல தான் எது வரும்? 2 3 1 வரும். அதே மாதிரி 1க்கு ஆப்போசிட்டா எது வராது? 2ம் வராது, 3ம் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்கலா நம்ம யோசிச்சு ஷார்ட்கட்ல தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி இந்த டைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு டைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லைன்னா நார்மல் டைஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் டைஸா இருந்துச்சுன்னா நம்ம ஆப்போசிட் சைடு வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல வந்து 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் 4. இது எப்போ ஸ்டாண்டர்ட் டைஸா இருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது ஸ்டாண்டர்ட் டைஸோட டயக்ராம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனா இதே இது ஒரு நார்மல் டை கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு டைஸ் டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல ஆப்போசிட் டு 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நமக்கு ஆப்போசிட் டு 2 கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா ஆப்போசிட்டா 4 வராது, 5 வராது. அப்ப மீதி இருக்கக்கூடிய நம்பர் எது வேணாலும் வரலாம். அப்ப நம்ம இதுல ஆப்போசிட் சைடு என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது நார்மலா இல்லட்டா ஸ்டாண்டர்டான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் டைஸா இருந்துச்சுன்னா ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நார்மல் டைஸா இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரே ஒரு டயக்ராம் வச்சு ஆப்போசிட் சைடு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2 டயக்ராம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஆப்போசிட் த ஃபேஸ் கண்டெய்னிங் 5. அப்ப 5க்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இந்த 2 இதையும் கம்பேர் பண்றோம். அப்ப இதுல வந்து 1 6 5 இருக்குது, 6 3 4 இருக்குது. இப்ப இதுல வந்து 2க்குமே காமனா ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த காமனா இருக்கக்கூடிய நம்பர் எது? 6. ஸோ அப்ப 6 எடுத்துக்கோங்க. இப்ப 6ஓடைய நம்மளுக்கு இந்த டைஸை வந்து நம்ம என்ன பண்றோம்? ரொட்டேட் பண்ணும் போதுதான் நமக்கு இந்த டைஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதோடைய பொசிஷன் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இதோ இப்ப நம்ம இதெல்லாம் கிளாக் வைஸ்ல மூவ் பண்றேன் அப்படின்னா 6 இந்த இடத்துல வரும். இதே மாதிரிதான் இந்த 6 வந்து இங்க இருக்குது. அப்ப ரெண்டுமே எப்படி இருக்குது?
ஒரு டைஸோடைய கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் இன்னொரு டைஸா இருக்குது. ஸோ இது ஒரு கான்செப்ட். அப்படி இல்லைன்னா காமனா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்ப 2 டைஸ்க்குமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்னது 6. இப்போ 6 ஃபர்ஸ்ட் டைஸ்ல இருந்து பாருங்க. இப்போ 6ல இருந்து மற்ற 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கிளாக் வைஸ்ல எழுதணும். அப்போ 6க்கு கிளாக் வைஸ்ல இந்த டைரக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 5 1. அதே மாதிரி செகண்ட் டைஸ்ல 6. அப்போ 6க்கு கிளாக் வைஸா எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம், கிளாக் வைஸ்ல இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ 3 4. அப்ப இதுதான் நமக்கு என்னது ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, 5ஓட ஆப்போசிட். அப்ப 5ஓட ஆப்போசிட் என்னது 3. இல்ல ஒருவேளை 1க்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1ஓட ஆப்போசிட் 4. அப்ப இதுல வந்து 6க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். 6ஓட ஆப்போசிட் என்ன வரும், 1 வந்துட்டு 3 4 5 வந்துட்டு. அப்ப மீதி இருக்கக்கூடியது என்னது 2. அப்ப 6ஓடைய ஆப்போசிட் என்னதான் 2 தான். அப்ப இந்த 2 டயக்ராம் கொடுத்துட்டு எதோடைய ஆப்போசிட் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2க்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. காமனா இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்படியே எழுதணும். அதே மாதிரி மற்ற 2 நம்பருமே என்ன பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி வரக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்தா மட்டும்தான் இந்த ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஸோ இது ஒரு மெத்தட். அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். இப்ப இதுல வந்து பாருங்க, ஆப்போசிட் டு த ஃபேஸ் கண்டெய்னிங் 5 கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 3 4 இருக்குது, 1 3 5 இருக்குது. அப்ப இதுல ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்னது 3 தான். ஸோ அப்புறமா 3 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைஸ்ல இருந்து அதோடைய கிளாக் வைஸ்ல நம்பர் எழுதிக்கலாம். அப்ப என்ன வரும், 3ஓடைய கிளாக் வைஸ்னா இதுதான். அப்ப 6 4. அதே மாதிரி செகண்ட் டைஸ்ல 3 எடுத்திருக்கேன். அப்ப அதை எழுதும் போது 5 1. இப்போ நமக்கு எதனுடைய ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, 5ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 5ஓட ஆப்போசிட் என்னது 6. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5ல வந்து மற்ற நம்பர் எது வராதோ, ஒருவேளை 2 டைஸ்ல ஒரே நம்பர் இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அது வராத மாதிரி நம்ம சூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தோம் கேட்பாங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, ஆப்போசிட் ஃபேஸ் கண்டெய்னிங் ஸ்டார். ஸோ ஸ்டாருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து என்னதுதான், ஸ்டார் தான். ஸோ இப்போ ஸ்டார் எடுத்துக்கலாம். அப்போ இது நம்ம கிளாக் வைஸ்ல எழுதுறோம். அப்போ இங்க என்ன வரும், அட்டு வரும், ஆஷ் வரும். அதே மாதிரி இங்க ஸ்டார் எழுதுறோம், இங்க என்ன வரும், பிளஸ் வரும், பர்சன்டேஜ் வரும். ஸோ அப்போ இதுல வந்து நம்மளுக்கு வந்து அட்டோட ஆப்போசிட் வந்து பிளஸ், ஹேஷோட ஆப்போசிட் வந்து ஸ்டார். அப்போ இதுல சிம்பிள்ல வந்து அவங்க வந்து என்ன சிம்பிள் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுல 5 சிம்பிள் தான் வருது. ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு சிம்பிள் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் டாலர்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஸ்டாரோட ஆப்போசிட் சிம்பிள் என்னது, டாலர். ஏன்னா அவங்க வந்து பேராகிராஃப் மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டைஸ்ல வந்து 6 சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 சிம்பிள் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 6 சிம்பிள் பார்க்கும்போது 1 ஸ்டாரு, அட்டு, ஹேஷ், பிளஸ், பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் 6வது இது வந்து என்ன வரும், ஹேஷ் சொல்லிட்டு இந்த டாலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இதுல வந்து நம்ம காமெண்டா பேஸ் பண்ணி கிளாக் வைஸ்ல எழுதும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யல, நமக்கு இதுல உள்ளது வரல. ஸோ அப்ப நமக்கு விடுபட்ட இது என்னதுதான் டாலர். அப்ப இதனுடைய ஆப்போசிட் என்னது, டாலர். அடுத்த சம் பாருங்க, இதே மாதிரி லெட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் சிம்பிள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் டைஸ் தான். அப்ப இதுல வந்து பார்க்கும்போது இதுலயே நம்மளுக்கு காமன் டைம் என்னது இருக்குது பி இருக்குது. ஸோ இதோடைய பி உடைய ஆப்போசிட் சைடு. அப்ப நம்மளுக்கு டைஸோடைய ஃபேஸஸ் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஏ பி சி டி இ எஃப். ஸோ இதுதான். ஸோ அப்ப இதுல காமன் டைம் இருக்குது. கிளாக் வைஸ்ல எழுதிட்டு எது வரும்னு சொல்லிட்டு நீங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து கமெண்ட்ல வந்து ஆன்சர் சொல்லுங்க, நம்ம செக் பண்ணலாம். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம 2 டைஸ் கொடுத்ததா பார்த்தோமா. இப்போ 3 டைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 3 5 2 3 இந்த மாதிரி 3 டைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் த ஃபேஸ் கண்டெய்னிங் 2. ஸோ 2க்கு ஆப்போசிட்டா என்ன, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நார்மலா ஒரு டைஸ்ல வந்து என்னென்ன இருக்கும், 1 2 3 4 5 6. ஏன்னா இதுல வந்து 1 2 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதோடைய ஃபேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 நம்பர் தான் வரும். இப்போ 6 நம்பரை வரிசையா எழுதிக்கோங்க. ஸோ என்ன நம்பருக்கு பாக்குறீங்களோ, ஸோ என்ன நம்பருக்கு ஆப்போசிட் பாக்குறோம், 2க்கு வந்து ஆப்போசிட் பாக்குறோம். ஸோ 2வை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ 2 எந்த டைஸ்லாம் இருக்குதோ அதுல இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ 2 இருக்குது அப்படின்னா 6ம் 3ம் என்ன நம்பர், பக்கத்துல வரக்கூடிய நம்பர் தான், எதா வராது, ஆப்போசிட்டா வராது. ஸோ அப்போ இதுல 3 2வோட ஆப்போசிட் வராது, அதே மாதிரி 6ம் அதோட ஆப்போசிட் வராது. அதே மாதிரி இதை கட் பண்ணலாமா. இப்போ இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2ல என்ன நம்பர்ல பக்கத்துல வந்துருக்குது, 1ம் 4ம் வந்திருக்கு. அப்போ 1ம் ஆப்போசிட் வராது, 4ம் ஆப்போசிட் வராது. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னதுதான்
5 தான். அப்போ 2 ஓட ஆப்போசிட் வந்து 5. இந்த மாதிரி கேன்சல் பண்ணா ரொம்ப ஈஸியா வந்து கிடைச்சிடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி எழுதுறது, அதுவும் இதுவும் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இதுலயும் 2 இருக்குது, இதுலயும் 2 இருக்குது. இப்போ இதோடைய கிளாக் வைஸ் பொசிஷன் தான் இது. ஸோ நம்ம அப்போ இந்த மாடல்ல நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண 2 டைஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதுல வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 2. அப்போ 2 கிளாக் வைஸ் எழுதும்போது 6 3ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். இங்க வந்து 2 எழுதிட்டோம் அப்படின்னா இங்க மீதி 4 1. அப்போ 3ஓட ஆப்போசிட் 1, 6ஓட ஆப்போசிட் 4. அப்போ 2ஓட ஆப்போசிட் என்னது, விடுபட்ட நம்பர் வந்து 5 தான். இப்படியும் கண்டுபிடிக்கலாம், கேன்சல் பண்ற மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சில இதுல நம்மளுக்கு 3 டைஸ் 4 டைஸ் வரும்போது அந்த ரொட்டேஷன் மெத்தட் கிளாக் வைஸ்ல எடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேன்சல் பண்ற மெத்தட் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த சம் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஆஃப் 2 கேட்டிருக்காங்க. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டைஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, 2 வந்து ஒரே ஒரு டைஸ்ல மட்டும் தான் இருக்கு. அப்போ 2 வந்து என்ன வராது, 2ஓட ஆப்போசிட் சைடா 1ம் வராது 4ம் வராது, மீதி ஒரு 3 நம்பர் தான் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 மெத்தடே நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். அப்போ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் 2க்கு பாக்குறேன். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் 2 இருக்கக்கூடிய டைஸ்ல உள்ள நம்பரை கட் பண்ணும்போது எது வராது, 1ம் வராது 4ம் வராது. அப்போ 3 5 6 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதா. இப்போ மற்ற 2 டைஸ்லயும் எது அதிகமா வந்திருக்குன்னு பாருங்க. அப்ப 2 டைஸ்லயே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எது அதிகமா வந்திருக்குதுன்னா 6 வந்து அதிகமா வந்திருக்கு. அப்ப 6 வந்து நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒண்ணு வந்து 2ஓட ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா எதனுடைய ஆப்போசிட் 2 வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாக் வைஸ்லயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், இங்க நம்மளுக்கு 6 வந்திருக்கிறதுனால 6 எடுத்துக்கிடுறேன். இப்போ 6க்கு வந்து நம்ம ஆப்போசிட் எதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 6 கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 1 வராதா, அடுத்து 4 வராது, 1ம் 4ம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க 6 இருக்குது, 3ம் வராது 5ம் வராது. அப்போ 6க்கு ஆப்போசிட் என்னதுதான், 2 தான். அப்ப இந்த மெத்தட்ல இருந்து நமக்கு என்ன பண்ணியாச்சு, 6ஓட ஆப்போசிட் 2, 2ஓட ஆப்போசிட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா 6ஓட ஆப்போசிட் 2ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு மெத்தடு. ஸோ அப்ப இதுல வந்து நம்மளுக்கு 6ஓடைய ஆப்போசிட் வந்து 2. ஸோ இது ஒரு மெத்தட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு மெத்தட் நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்ப்போம், அதையே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 2 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எது வந்து 2 டைஸ்ல காமனா வந்திருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இதுல வந்து பாருங்க, 6 வந்து இந்த டைஸ்லயே வந்திருக்குது, இந்த டைஸ்லயே வந்திருக்கு. 6ஓடைய கிளாக் வைஸ் பொசிஷன் தான் இந்த டைஸ். ஸோ இந்த டைஸோட கிளாக் வைஸ் பொசிஷன் தான் இந்த டைஸ். அப்புறம் நம்ம இந்த 2 டைஸையும் எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 6. அப்ப நம்ம 6க்கு கிளாக் வைஸ்ல நம்பர் எப்படி எழுதுவோம், 4 1 எழுதுவோம். அதே மாதிரி இந்த டைஸ்ல உள்ள 6க்கு கிளாக் வைஸ் எழுதும் போது 3 5ன்னு வரும். ஸோ 1க்கு ஆப்போசிட் 5, 4க்கு ஆப்போசிட் 3. நம்மளுக்கு 2 இதுல வரவே இல்லை. அப்ப கண்டிப்பா எதுதான் வரும், 6ஓடைய ஆப்போசிட் தான் 2 வரும். ஸோ அப்ப இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து வந்துடும். ஒருவேளை அந்த கிளாக் வைஸ்ல அந்த டைஸோடைய பொசிஷன் இல்ல, எல்லாமே வேற வேற டைஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேன்சலேஷன் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியா இருந்தா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, அதே மாதிரிதான் 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 3ஓடைய ஆப்போசிட் சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுல வந்து பாக்குறோம், இதுல வந்து 2 டைஸ் நம்ம அதே மாதிரி கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாமா. அப்ப இதுல வந்து பாக்குறோம், இதுலயும் 6 இருக்குது, இதுலயும் 6 இருக்குது. இந்த டைஸோடைய கிளாக் வைஸ் பொசிஷன் தான் நம்மளுக்கு என்ன வரும். ஸோ அந்த 6 நம்ம கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணும்போது இந்த டைஸ் வந்து வரும். ஸோ அப்ப இந்த 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 6க்கு கிளாக் வைஸ் எழுதும்போது 1 3ன்னு வரும். அந்த டைஸ்ல 6க்கு கிளாக் வைஸ் எழுதும்போது 2 5ன்னு வரும். ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3ஓட ஆப்போசிட் பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 5 தான். ஸோ அப்ப இதுல நம்மளுக்கு சிம்பிளா கிடைச்சிட்டு கேன்சலேஷன் மெத்தட்லயே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3ஓடைய ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு எதெல்லாம் வராது, ஸோ 3க்கு தான் பாக்குறோம். அப்போ 3 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 எந்த டைஸ்லாம் இருக்கோ அந்த நம்பரை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு என்ன வராது, 1 வராது, அதே மாதிரி 6 வராது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 சான்ஸ் இருக்குது, 2 4 5 எதுவானாலும் வரலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதிகமா என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரை எடுத்துக்கலாம். இதுல வந்த நம்பர் 2 4 5, இதுல ஏன்னா நமக்கு 3ஓடைய ஆப்போசிட்டா 2 4 5 எது வேணாலும் வரலாம். அப்ப 5 வந்து நமக்கு இதுல வந்திருக்கக்கூடிய நம்பர் டைசஸ்ல எது அதிகமா வந்திருக்குன்னு பாக்கலாம். அப்ப 5 வந்திருக்கு. அப்ப நான் 5ஓடைய ஆப்போசிட் செக் பண்ணி பாக்குறேன். 1 2 3 4 6. இப்ப 5க்கு பாக்கணும், எதுலாம் வராது, 1 வராது 4 வராது, அதே மாதிரி 2 வராது 6 வராது. கண்டிப்பா என்னதான் வரும், 3 தான் வரும். ஸோ இந்த மெத்தட்ல பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வருது.
கிளாக் வைஸ்ல பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. இதை பாருங்க, ஆப்போசிட்ல ஃபேஸ் கண்டெய்னிங் பிளஸ். இதே மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் கொடுத்திருந்தாலே நம்மளுக்கு அது என்ன டைஸ்? நார்மல் டைஸ் தான். இப்போ நார்மல் டைஸா இருந்துச்சு அப்படின்னா அதே தான் நம்மளுக்கு அந்த ரொட்டேஷன் மெத்தடை கிளாக் வைஸ்லயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த டைஸ் இந்த ரெண்டு, அப்போ நம்மளுக்கு இதுல வந்து இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து ஆர் சிம்பிள் இருக்குதா? அட் இருக்குது, பிளஸ் இருக்குது, ஹேஷ் இருக்குது, டாலர் இருக்குது, அதுக்கப்புறம் 0 இருக்குது. அப்போ இன்னொரு சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து ஆம்பர்சன்ட். இப்போ ஆறு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு காமனா இருக்கக்கூடிய 2 டைஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 டைஸை பார்க்கும்போது அட்டு வந்து ரெண்டுக்குமே காமனா இருக்குது. அதே மாதிரி இந்த 2 டைஸையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேஷ் வந்து ரெண்டுக்குமே காமனா இருக்குது. இதனுடைய கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் இந்த டைஸ். ஸோ நம்ம வரிசையா தான் கிளாக் வைஸ்ல இருக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த டைஸை வந்து நம்ம கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இந்த டைஸ் வந்து வரும். ஸோ அதனால எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுலயும் இதுக்கும் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாக் வைஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேஷ் தான் நம்ம காமன் இதா எடுத்திருக்கோம். இப்போ ஹேஷை வந்து நம்ம ரொட்டேட்டா இந்த கிளாக் வைஸ்ல எழுதும்போது என்ன வரும்? டாலர், அதுக்கப்புறம் அட்டு. அதே மாதிரி இதுக்கு கிளாக் வைஸ்ல எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? அண்டு, அதுக்கப்புறம் 0. நம்மளுக்கு எதனுடைய இது கேட்டிருக்காங்க? பிளஸோடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டும் வேற வேற வருது, இதுவும் வேற வேற வருது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியதுதான் இதனுடைய ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ பிளஸோட ஆப்போசிட் என்னது? ஹேஷ் தான். இது நம்மளுக்கு எப்போ? கிளாக் வைஸ்ல 2 டைஸ் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி எடுக்கும்போது இந்த மெத்தட். சரியா? இப்போ இதே இது ஒரே சைட்ல இருக்கா? இப்போ இதை வந்து பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதுலயும் அட்டு இருக்குது, இதுலயும் அட்டு இருக்குது. பொசிஷன் மாறல, ஒரே பொசிஷன்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட் பேஜ்ல தான் அட்டு இருக்குது, இதுலயும் ஃப்ரண்ட் பேஜ்ல தான் அட்டு இருக்குது. அப்ப இந்த அட்டு வந்து என்ன செய்யுது? காமனா இருக்குது. அதே மாதிரி பாருங்க, டாலரும் என்ன செய்யுது? காமனா இருக்குது. அப்ப ரெண்டு டைப் வந்து காமனா இருக்கா? 2 ஃபேஸ் வந்து காமனா இருக்கு. அப்போ அட்டும் காமனா இருக்குது, டாலரும் காமனா இருக்கு. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2 தான் ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும். அப்போ இதுல பிளஸோட ஆப்போசிட் என்னது? ஹேஷ். இதுக்கு நம்ம கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஏன்னா இதுல வந்து நம்ம பார்க்கும்போது இந்த நம்ம டாலர் வச்சு பார்க்கலாம். இங்கேயும் டாலர் இருக்குது, இதுலயும் டாலர் இருக்குது. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது? கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல தான் இருக்குது. அப்ப கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? இந்த இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் அட்டு வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து டாலரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்டு ஆம்பர்சன்ட். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிளஸுக்கு நேரம் என்ன வந்திருக்குது? அட்டு வந்திருக்கு. ஆனா நம்ம அட்டு எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா நம்மளுக்கு இந்த பிளஸோடைய அட்ஜசன்ட் சைடு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவா வந்திருக்குது? அட்டா வந்திருக்கு. அப்ப நம்மளுக்கு இதை எடுத்தோம் அப்படின்னா இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்ப ஆன்சர் வந்து கிடையாது. அதனால நம்ம இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இங்க கிளாக் வைஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா இதே கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம பிளஸ் இருக்குது, இதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மற்ற சைடை கம்பேர் பண்ண மாட்டோம், ஞாபகம் வைக்க மாட்டோம். பிளஸுக்கு ஆப்போசிட் அட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். சரி, அப்படி எடுக்காம கொஞ்சம் பார்த்துக்கணும். அது அட்ஜசன்ட் சைட்ல என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டுக்கு ஆப்போசிட் வந்து ஆம்பர்சன்ட் கொடுக்குறோம். அப்ப ரெண்டுமே ஒரே டேஸ்ல வந்திருக்கிறதுனால காமன் டேர்மை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியதுதான் நம்மளுக்கு என்ன வரும்? ஆப்போசிட் டு ஈச் அதரா வரும். ஸோ இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்க, 4 டைஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 3 5 2 4 5. சரி, ஆப்போசிட் டு 3 கேட்டிருக்காங்க. அப்ப 3 இருக்கக்கூடிய ஆப்போசிட். இதுக்கு நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எதுவுமே பார்க்கவே வேண்டாம். ஸோ இப்போ 3க்கு தான் பாக்குறோம். அப்ப 3யை விட்டுருங்க. 3 எந்தெந்த டைஸ்ல எல்லாம் வந்திருக்கோ அதுல வரக்கூடிய நம்பர் அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப இதுல என்ன வந்து ஃபர்ஸ்ட் டைஸ்ல 4 5 வந்திருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாமா? அடுத்து 3வது டைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5 ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம், 6. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைஸ்ல பார்க்கும்போது 1 6 கட் பண்ணோம். அப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்குது? 3க்கு ஆப்போசிட் வந்து 2 தான். இந்த மாதிரி ஈஸியா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு இப்ப 2 டைஸ் 3 டைஸ் வரும்போது நம்ம கிளாக் வைஸ் வந்து 2 பொசிஷன் வந்துச்சுன்னா எடுத்து பாக்குறதுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். ஆனா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே கேன்சல் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது அவ்வளோ வந்து என்ன டைப்னா க்ளோஸ்டு டைஸ். ஸோ டைஸ் வந்து கொடுத்துட்டு ஆப்போசிட் என்ன கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் டைஸ் கொடுத்துருவாங்க. ஓப்பன் டைஸ் கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை ஃபோல்டு பண்ணும்போது இப்போ நார்மலா வந்து நம்மளுக்கு 6 ஃபேஸ் இருக்கும்ல டைஸ்ல. அப்ப இந்த 6 ஃபேஸஸுமே எந்த ஆர்டர்லயும் நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். அதே மாதிரி எந்த ஆர்டர்லயும் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபோல்டு பண்ணலாம். அப்போ இதுதான் இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க.
இதை ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டைஸ் வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டான டைஸ் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த ஆப்போசிட் 2 நம்பருமே பக்கத்துல ஒரே டைஸ்ல வராது. இப்ப இதுல 1, 6, 4 இந்த 3 நம்பருமே பக்கத்து சைடு தான். எதுவுமே எதுக்குமே என்ன கிடையாது, ஆப்போசிட் கிடையாது. இந்த லாஜிக்ல தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்போ நடுவில் உள்ள பார்ட் எடுத்துக்கோங்க. 1 விட்டு 1 அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இந்த 6க்கு ஒரு 1 விட்ட நம்பர் என்னது 4. அதே மாதிரி 3க்கு 1 விட்ட நம்பர் என்னது 5. அப்ப இந்த ரெண்டுமே என்னது ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்ப 6ஓட ஆப்போசிட் நம்பர் என்னது 4, 3ஓட ஆப்போசிட் நம்பர் என்னது 5. அப்ப மீதி இருக்கக்கூடிய நம்பர் 1, அதுக்கு ஆப்போசிட் வந்து 2. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்ல இருந்து எது எதுக்கு ஆப்போசிட் மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டா போதும். 6ம் 4ம் ஒரே டேஸ்ல வரக்கூடாது, 3ம் 5ம் ஒரே டேஸ்ல வரக்கூடாது, 1ம் 2ம் ஒரே டைஸ்ல வரக்கூடாது. அதுதான். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாருங்க 1, 6, 4 வந்திருக்கு. நம்மளுக்கு 6, 4 ஆப்போசிட்னு சொல்லிட்டோம். ஆனா இங்க பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த டைஸ் வந்து இதை ஃபோல்டு பண்ணா ஃபார்ம் ஆகாது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க 3ம் 5ம். இங்க பாருங்க 3ம் 5ம் வந்திருக்கு. இது ரெண்டுமே என்னது பக்கத்து சைடு தான். அப்ப இதுவும் நம்மளுக்கு வராது. அடுத்து 1, 3, 4. 1 வந்து தனிதான். ஸோ 3 வந்து வரல, 4. அப்ப இது வந்து நமக்கு என்ன வருது, எல்லாமே தனித்தனியா இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்து பக்கத்துல வரல. லாஸ்ட் டைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 1ம் 2ம் என்ன வந்திருக்கு, பக்கத்துல வந்திருக்குது. அப்ப இதுவும் ஆன்சர் வந்து வராது. அப்ப இந்த மாதிரி ஆப்போசிட் டைஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 2 நம்பரும் ஜாயின் பண்ணி வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அடுத்த சம் பாருங்க, இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இதுல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அப்ப இதனுடைய ஆப்போசிட் தான் இது. அப்ப எக்ஸோடைய ஆப்போசிட் வந்து இசட். அதுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 3மே பக்கத்து நம்பரா வரும். ஸோ பி வந்து ஒய்க்கு ஆப்போசிட்டா வரும். இப்போ கியூ வந்து ஆருக்கு ஆப்போசிட்டா வரும். ஸோ பி வந்து ஒய்யோட ஆப்போசிட், கியூ வந்து ஆரோட. ஏன்னா நம்ம இதை வந்து ஃபோல்டு பண்ணும்போது இது 2 பக்கத்துல வரும். இந்த பி வந்து இந்த இடத்துல வரும், ஆர் வந்து டாப்ல வரும். ஸோ கியூ வந்து பாட்டமா இருந்துச்சுன்னா ஆறு தான் நம்மளுக்கு எப்படி வரும், மேல வந்து டாப்ல வரும். அப்போ கியூவும் ஆர் வந்து ஆப்போசிட், ஒய்யும் பியும் வந்து ஆப்போசிட். சில இது நம்ம ஃபோல்ட் பண்ணி இமேஜின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க எக்ஸும் இசட்டும் ஒரே டைஸ்ல வரக்கூடாது, பியும் ஒய்யும் ஒரே டைஸ்ல வரக்கூடாது, கியூவும் ஆரும் ஒரே டைஸ்ல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைஸ் பாருங்க எக்ஸ் இசட். அப்ப எக்ஸ் இசட் வந்திருக்கா, அப்ப இது வந்து இதை ஃபோல்ட் பண்ணா ஃபார்ம் ஆகாது. ரெண்டாவது டைஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூ ஆர். அப்ப கியூவும் ஆரும் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்ப இது வரக்கூடாது. அடுத்து மூணாவது டைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இசட் ஒய் பி. இங்க வந்து ஒய்யும் பியும் ஆப்போசிட் சொல்லியிருக்கோம். அப்ப இதுவும் வராது. லாஸ்ட் டைஸ் பாருங்க எக்ஸ் ஆர் பி. எக்ஸ் ஆர் பி எல்லாமே தனித்தனியா. அப்ப ஆன்சர் வந்து இதுதான் வந்து ஆன்சர். அப்ப ஆப்போசிட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் 2 பக்கங்களும் ஒரே டைஸ்ல வரக்கூடாது. இதுதான் வந்து கான்செப்ட். இதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். டைஸ் வந்து இதுலதான் மோஸ்ட்லி வந்து ஆப்போசிட் டு ஒரு சைடு கொடுத்துட்டு ஆப்போசிட் டு 2, ஆப்போசிட் டு 3 இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ ரேரா இப்போ புதுசா நம்மளுக்கு ரீசனிங் டாபிக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரியும் வரலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ராவா வந்து எடுத்திருக்கோம். ஸோ பாத்துக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணி